மக்களும் என்ன செய்யணும், மக்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாசத்துல நம்ம திருப்பி அடிச்சோம்டா, வேற மாதிரி பேசணும்டா, மக்கள் அதை மறந்து விட்டு அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலோ, என்னை பொறுத்தவரையிலோ, இப்படி யாரும் ஒரு தனிப்பட்ட ஆளையோ ஒரு தனிப்பட்ட கூட்டத்தையோ விமர்சித்து பேசுவது, அவங்களை பற்றிய வண்டவளங்களை வெளிக்கொண்டு வருவது எல்லாம் நம்முடைய சுபாவமும் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இதே இடத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் என்ன பேசுறாங்க, இந்த இயக்கம் சரியில்லாதனால நாங்க வந்துட்டோம்ங்கறாங்க. அந்த கடிதத்தை அதிலே விநியோகம் பண்றாங்க. வேற அவங்களுடைய மொட்டை நோட்டீஸ்ல ஒரு வேற பேர் இல்லாம அவங்களுடைய கூட்டம் முடிஞ்ச உடனே விநியோகம் பண்றாங்க. என்ன விநியோகம் பண்றாங்கன்றா, இந்த கடிதம் ஆமின் இப்ராஹிம்ங்கிறவர் சொந்தமா எழுதல, இந்த கடிதத்தை யாரோ அவருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க இப்படின்னு சொல்லி விநியோகம் பண்றாங்க. இந்த காரணங்களினால் முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில இந்த பிரச்சனையை பகிரங்க அறைகூலாக உணர்வு மூலமாக விட்டது. இந்த பகிரங்க அறைகூல் வந்த உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க இனிமே ஒண்ணும்லாம் செய்யற மாதிரி இல்ல, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு, நாங்க பாட்டுக்கு எங்களுடைய தாவாவை பார்த்துக்கிட்டு, சமுதாய பணிகளை பார்த்துக்கிட்டு ஒதுங்கிடலாம் இருக்கிறோம், எந்த விஷயத்தையும் பேசுற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. சொன்ன உடனே பதிலுக்கு நம்ம என்ன செஞ்சோம் கேட்டா, ரொம்ப நல்லதா போச்சு, இதுங்களே பேச மாட்டாங்கன்னு சொன்னா நம்ம ஏன் திருப்பி பேசணும்? அப்ப உணர்வுல அறிவிப்பு செஞ்சாங்க, இந்த விஷயத்தை நம்மளும் இனிமே பேசுற மாதிரி இல்ல, அவங்க இருந்தாங்க, பிரச்சனை நடந்துச்சு, தனி இயக்கம் கண்டாங்க, தனியா செயல்படுறாங்க, இனிமே நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நாமும் பேச மாட்டோம் என்று அறிவிப்பு செய்த உடனே இத பலவீனம் நினைச்சுக்கிட்டாங்க. இந்த காரியத்தை பலவீனம் நினைத்துக் கொண்ட காரணத்தினால் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மக்கள் மன்றங்கள்ல மக்களை கூட்டி வைக்க ஆரம்பிச்ச காரணத்தினாலதான் நாம இந்த விஷயத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய, நாம இந்த விஷயத்தை விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நீங்க விளங்கிக்கணும். இவ்வளவு பேரை கூட்டி வேற ஏதோ விஷயங்களை பேசாம, இப்ப தேர்தல் இருக்கு அதையெல்லாம் பேசாம, நீங்க ஏதோ தனிப்பட்ட ஆட்களை நபர்களை பற்றி பேசுகின்றீர்கள் என்று சொன்னால் அப்படிங்கிற கேள்வியை பொதுவாகவே மக்கள் மத்தியில் கிளப்புறாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி தனிப்பட்ட ஆளை பேசுறது ஃபசாத் இல்லையா, இதெல்லாம் பேசலாமா என்றும் கூட இன்றைக்கு மெசேஜ். நீங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கும் இனிமேல் இது தொடரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மை என்பதனை ஆதாரங்களோடு நிரூபிப்பதற்குமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்ற கருத்தை மக்கள் எல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப மேற்று என்னன்னு கேட்டா, வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா பொய்யா, இதுதாங்க இப்ப மேற்று. இந்த மேற்றுக்கு விடை கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லை, எல்லாமே முடிஞ்சுவோம். பொய் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்த காரணத்தினால் இனிமே இந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சியில, ஜமாத்தினுடைய எந்த பொது நிகழ்ச்சியிலையும் தாவா நிகழ்ச்சி உட்பட எதுலையுமே இனிமே கலந்து கொள்ள மாட்டேன், மொத்தமா பொது வாழ்க்கையில இருந்து விலகி விடுகிறேன் என்று சவால் விடுறேன். நீங்க அப்படி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு விட்டால், நிரூபிக்கப்பட்டுச்சது வேற விஷயம், நேர உட்கார்ந்து பேசையில பட்டு விட்டால் இனிமேல் பொது வாழ்க்கையில் இருந்து எதிலையுமே தலையிட மாட்டேன் என்று உறுதிமொழி தர தயாராய்ப்ப. இந்த மதுரையில விளக்கம் கொடுக்கிறோங்கிற பேர்ல ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்திலே அழகான ஒரு தீர்வு அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்வைக்க, அவங்க கூட்டின கூட்டத்தில், நம்ம கூட்டத்தில் இல்ல, அவங்க கூட்டின கூட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அதனுடைய சீடிகளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சகோதரர்கள் அழகான தீர்வை முன்வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க தனியா பேசிட்டு போயிருவீங்க, இதுதான் சொல்றாங்க, அவங்க தனியா பேசிட்டு போயிருவாங்க, நாங்க மக்கள் எல்லாம் என்ன கேனையங்களா குணங்கி போய் நிக்கிறதுக்கு, நாங்க அவங்களையும் கூப்பிடுறோம், நீங்களும் வாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து, நீதிபதி எல்லாம் வேணாம், நீதிபதி எல்லாம் தேவையில்லை, ஒரு இடத்துல உட்காருவோம், உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு அவங்க சொல்லட்டும், அவங்க மேல குற்றச்சாட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத அவங்க மறுக்கட்டும், அவங்க சொல்றத நீங்க மறுங்க, நாங்க மக்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம். அழகான ஒரு அழைப்பு இல்லையா? இந்த அழைப்புக்கு ஏன் நீங்க வரமாட்டேன் என்று இந்த பருந்த கண்ட கோழி குஞ்சு ஓடுற மாதிரி ஏன் ஓடுறீங்க? எதுக்கு விரண்டு ஓடுறீங்க? உண்மை இருந்தா, சத்தியம் இருந்தால் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இதுல இருந்தே நீங்க விளங்கிக்கிறணும், உண்மை இல்ல, முழுக்க முழுக்க திரிபுவாதங்களும், முழுக்க முழுக்க புரட்டு, முழுக்க முழுக்க 2 மாசையில நடந்த விஷயத்தை தலைகீழ போட்டு எழுச்சி இயக்கம் காண வந்திருக்கிறோங்கிற பேச்சுக்கள் எல்லாம் சத்தியத்தை, உண்மைய, தன்மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை, அவமானங்களை, கேவலங்களை மக்களிடமிருந்து மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக விளையாடப்படும் பித்தலாட்டம் விளையாட்டுங்கிறத மக்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப குற்றச்சாட்டுகள் அந்த பட்டியலுக்கு கொடுத்த பட்டியலுக்கு நம்ம வருவோம். குற்றச்சாட்டுகளாக சில விஷயங்களை சொல்லி இருக்கு. இப்ப குறிப்பா சொன்னோம் அப்படின்னு கேட்டா, சீடி வித்தீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சீடியை வந்து 35 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எல்லாரும் வித்த சீடியை நீங்க 50 ரூபாய்க்கு வித்தீங்க, நாங்க கொடுத்த பிரஷர்ல அதை 35 ரூபாய் மனசு இல்லாம குறைச்சிய இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.